Hi friends. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோன் கேப்னா என்ன, அதோட பேசிக்ஸ், அதோட திங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபோன் கேப் என்னென்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் டு கிரியேட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், ஒரு மீடியம், ஒரு லேயர் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஆண்ட்ராய்ட், iOS, விண்டோஸ் அண்ட் டாட் நெட். ஸோ இந்த ஃபோன் கேப் எதில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கேப் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript. ஓகே, ஸோ இது எல்லாமே வெப் டெக்னாலஜிஸ். இது எப்படி ரன் ஆகுது, அடாப்ஷன் எப்படி அடாப்ட் ஆகுது, எப்படி நம்ம ஃபோன் டிவைஸ் மேலே ரன் ஆகுது, இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஓவர்வியூ. ஸோ ஃபோன் கேப் என்னன்னா ஒரு ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, கிராஸ் பிளாட்ஃபார்ம் இல்லைனா ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம்னா ஜெனரலாக உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் என்ன உங்களுக்கு தெரியும், அந்த இங்கிலீஷ் மீனிங் ஒரு ஜெனரல் இங்கிலீஷ் மீனிங், டெக்னிக்கல் டேர்ம் இல்லாமல் இங்கிலீஷ் மீனிங் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் சேர்றது தான் ஹைப்ரிட். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நேட்டிவ் பார்த்துக்கலாம். மொத்தம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் 2 டைப் இருக்குது, நேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹைப்ரிட் டெவலப்மெண்ட். ஸோ நேட்டிவ் டெவலப்மெண்ட்னா தனக்குரிய லாங்குவேஜில் டெவலப் பண்ணுறது. ஸோ ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் எல்லாத்துக்கும் தனக்குரிய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ அதில் டெவலப் பண்ணுறது தான் நேட்டிவ் டெவலப்மெண்ட். தனக்குரிய லாங்குவேஜ் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேருந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டோட சொந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, டெவலப் பண்ணுற லாங்குவேஜ் SDK இருக்குது. பட் அதை தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸ் மூலமா எழுதுனா அது வந்து ஹைப்ரிட் சொல்லுவாங்க. இப்போது .NETல எழுதுனா ஆண்ட்ராய்டை .NETல எழுதியிருந்தா அது வந்து ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி ஃபோன் கேப் எதில் எழுதியிருக்காங்கன்னா ஃபோன் கேப் எழுத யூஸ் பண்ணுறது வந்து HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ ஃபோன் கேப்போட அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஃபோன் கேப் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக அட்வான்டேஜ் பார்க்கலாம். அட்வான்டேஜ்னா ரைட் கோட் ஒன்ஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரே லாங்குவேஜ் தான், HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இதை மட்டுமே எழுதி நீங்கள் எல்லா டைப் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி டெப்ளாய் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு கோடு தான் எழுதுறீங்க. எக்ஸாம்பிள் லாகின் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன் எழுதுறீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து எல்லா டிவைஸ்லேயும் ரன் ஆகும், கரெக்டாக ரன் ஆகும். நீங்கள் கரெக்டாக கோடு எழுதுறீங்க, ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா டிவைஸ்லையும் கரெக்டாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நிறைய டெவலப்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, வேறு யாருமே இல்லை. பட் நீங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட் வந்து ஆண்ட்ராய்டு, iOS எதுவும் க்ரியேட் பண்ணணும்னா ஃபோன் கேப் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் கோடு எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லா டிவைஸஸ்க்கும் எழுதலாம், ஆண்ட்ராய்டுக்கு எழுதலாம், iOS எழுதலாம். ஸோ இதனால் என்னென்னா மேன் பவர் கம்மியாகும். ரிசோர்ஸ்னால் கம்ப்யூட்டர், இப்போ மேக் iOS எழுதணும்னா macOS கண்டிப்பாக வேணும், அப்படிலாம் இதில் இல்லை. நீங்கள் நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டரில் கோட் எழுதலாம். கம்பைலேஷனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. பட் நீங்கள் கோடு எழுதுறது வந்து ஒரு இதில் எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரைட்னா ஒரு நார்மல் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் HTML-லாம். ஸோ வந்து இதில் வந்து பாப்புலர் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் சொன்ன மாதிரி சேவ் மணி, டைம், ரிசோர்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ணாலே போதும். ஸோ அவரே வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ மணி எல்லாமே கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். டஸ் நாட் ப்ரொவைட் நேட்டிவ் லுக் அண்ட் ஃபீல். ஸோ எல்லா அப்ளிகேஷன் ஒரு ஆண்ட்ராய்டு, iOS பார்த்திங்கன்னா தனக்குரிய ஒரு நேட்டிவ் லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சரி, கலர் எல்லாமே டிசைனாக இருக்கும். இப்போ கன்சிடர் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு மொபைலில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் பாருங்கள், அதே ஃபேஸ்புக்கை நீங்கள் ப்ரௌசரில் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் நேட்டிவ் லுக் அண்ட் ஃபீல்னு சொல்லுவோம். இந்த நேட்டிவ் லுக் அண்ட் ஃபீல் ஃபோன் கேப்பில் கிடைக்காது. பட் தட் டசன்ட் மீன் தட் ஃபோன் கேப்பில் அச்சீவே பண்ண முடியாதுன்னு. அச்சீவ் பண்ணலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படும். இப்போ நார்மலாக 2 days ஒர்க் பண்ண வேண்டியது ஒரு நாள் ஒர்க் பண்ணி நீங்கள் நேட்டிவ் லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வர போகிறீங்க. அதுக்கு ஆல்ரெடி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் செஷன்ஸில் பார்க்கலாம். பட் தெர் ஆர் வேஸ், பட் இட் டேக்ஸ் டைம். தட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ். தென் பெர்ஃபார்மன்ஸ் லேக். அப்வியஸாக பெர்ஃபார்மன்ஸ், த சேம் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக் எக்ஸாம்பிள். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை ஸ்க்ரால் பண்ணால் ஈஸியாக ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆகும், அழகாக ஸ்க்ரால் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியோ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ அதுதான் டஸ் நாட் சப்போர்ட் ஆல் நேட்டிவ் காம்பனன்ட்ஸ். ஆல் நேட்டிவ் காம்பனன்ட்ஸ்னால் எக்ஸாம்பிள் ப்ளூடூத்து,
காம்பஸ், ஆக்ஸலரோமீட்டர், ஜிபிஎஸ் இதெல்லாம் வந்து ஃபோன் கேப் சப்போர்ட் பண்ணாது. ஐ மீன் பை டிஃபால்ட்டாக சப்போர்ட் கொடுக்கல. பட் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது, நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சேம் திங், ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படும். பட் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை. ஃபோன் கேப்பில் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுக்கும், ஒரு 10% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கும். பட் அதை பண்ண முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ கெஸ் ஒரு ஃபோன் கேப்னால் என்ன, ஃபோன் கேப்போட ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ் ஃபோன் கேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்க்கலாம், அப்கமிங் செஷன்ஸில். தேங்க்யூ.